வணக்கம் அண்ட் வெல்கம் டு நம் உலக சமையல். நம் உலக சமையல் மூலமாக எனக்கு தெரிஞ்ச வேர்ல்ட் குசைன் நாலேஜை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். எவ்ரி வீக் 3 to 4 வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம் உலக சமையலில் கிட்ஸ் ஃபேவரட் ரெசிபி தான் செய்ய போகிறேன். மேக்ரோனி சீஸ்னாவே எல்லா குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். அதனால் இப்போ நான் டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டாக மஃபின் மேக்ரோனி சீஸ் எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காட்ட போகிறேன். இதை நீங்கள் ஸ்நாக் டைமில் இல்லைனா லஞ்சு டின்னர் எப்படி வேணால் கொடுக்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மேக்ரோனி தனியாக வேக வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு சாஸ் தனியாக செஞ்சுக்கணும். அப்புறம் எல்லாத்தையும் போட்டு அவனில் பேக் பண்ணி சீஸ் எல்லாம் போட்டு பேக் பண்ணி செய்கிறது தான். வாங்க இப்போ எப்படி மஃபின் மேக்ரோனி சீஸ் செய்யலான்னு போய் பார்க்கலாம். மஃபின் மேக்ரோனி சீஸ் செய்ய தேவையான பொருட்கள் இதுதான். 2 கப்பு எல்போ மேக்ரோனி, 2 கப்பு செடர் சீஸ் துருவிக்கோங்க. சீஸை 1 டேபிள் ஸ்பூன் க்ரீம் சீஸ், 2 டேபிள் ஸ்பூன் பட்டர், 1 கப்பு பால், 1/2 கப்பு பிரெட் தூள். நான் ஹாஃப் சீசனிங் பிரெட் தூள் எடுத்திருக்கேன், ஹாஃப் பிளெயின் பிரெட் தூள் எடுத்திருக்கேன். நீங்கள் பிளெயினாகவும் எடுத்துக்கலாம், இல்லை ஃபுல்லாக சீசனிங்களும் எடுத்துக்கலாம், எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மைதா, தேவையான அளவு பிளாக் பெப்பர் மிளகுத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் ஆனியன் பவுடர் வெங்காயம் பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் கார்லிக் பவுடர் பூண்டு பொடி, உப்பு தேவையான அளவு. இப்போ வாங்க போய் ஃபஸ்ட்டு நம்ம மேக்ரோனி வேக வச்சுக்கலாம். ஒரு பேனில் தண்ணியை கொதிக்க வச்சுக்கோங்க. நம்ம மேக்ரோனி ஃபஸ்ட்டு வேக வச்சுக்கலாம். ஸோ கொஞ்சம் தண்ணி கொதித்த உடனே நம்ம இந்த மேக்ரோனியை போட்டுடலாம். போட்டுட்டு கொஞ்சம் உப்பு அது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது எப்படி இருந்தாலும் ஒரு 10 மினிட்ஸ் அது ஆகும் வேகிறதுக்கு, 8 to 10 மினிட்ஸ் ஆகும். வெந்தப்புறம் நம்ம சாஸ் கூட போடுறது தான். இது 10 மினிட்ஸ் ஆகும் வேகிறதுக்கு. அதுக்குள்ளே நம்ம போய் பேக்கிங் பேனை ரெடி பண்ணிக்கலாம். அண்டு அவனை 350 டிகிரியில் ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். நான் போய் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு வரேன். ஒரு மஃபின் பேன் எடுத்துக்கோங்க, பேக்கிங் பேனு. இது கூட நம்ம பட்டர் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரிக்கு தேய்ச்சிக்கலாம். எல்லாம் நல்லா கவர் ஆகிற மாதிரி போட்டுக்கோங்க பட்டர். இதுக்கு மேலே நம்ம பிரெட் தூளை போட்டு ஃபுல்லாக கவர் பண்ணிக்கணும். இப்போ எடுத்துட்டு நல்லா ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் கவர் ஆகிற மாதிரி நல்லா தட்டிக்கோங்க. பாருங்கள், எல்லாம் சைட்லலாம் ஒட்டுற மாதிரி நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேக்கிங் ட்ரே ரெடி ஆகிடுச்சு. நான் அவனை ஆன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ போய் மேக்ரோனி சீஸை பார்க்கலாம் ரெடி ஆகிடுச்சு இல்லையான்ட்டு. இப்போ ஒரு 8 மினிட்ஸ் ஆகிடுச்சு, நல்லா குக் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். இது நீங்கள் குக் ஆகிடுச்சு இப்போது. ஸோ இதை நீங்கள் கையில் பிச்சு பாருங்கள். நல்லா பிக்க வந்துட்டால் குக் ஆகிடுச்சின்ட்டு அர்த்தம். நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. ஸோ இதை நம்ம வடிகட்டிட்டு எடுத்துகிட்டு வரலாம். இப்போ நம்ம சாஸ் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கோங்க. அதை நம்ம பட்டர் போட்டுக்கோங்க. பட்டர் கொஞ்சம் ஹீட் ஆன உடனே வெங்காயம் பொடி போட்டுக்கோங்க, ஆனியன் பவுடர், கார்லிக் பவுடர், பூண்டு பொடி. அது கொஞ்சம் ப்ரௌன் ஆன உடனே நம்ம மைதா மாவு போட்டுக்கலாம். இது லைட்டாக ப்ரௌன் ஆகணும், ரொம்ப கருக விட்டுடக்கூடாது. ஒரு லைட்டாக ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த பாலை ஊற்றிடலாம். அதில் இது கூட நம்ம கொஞ்சம் சால்ட்டு, கொஞ்சம் பெப்பர் போட்டுக்கலாம். சால்ட்டு நீங்கள் பார்த்து போட்டுக்கணும், ஏன்னா நம்ம மேக்ரோனியில் வேறு சால்ட்டு போட்டு வேக வச்சுருக்கோம். ஸோ அதனால் பார்த்து போட்டுக்கோங்க. இது கூட பெப்பர், பிளாக் பெப்பர் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் திக்கான உடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப திக்காக தேவையில்லை. ஒரு மாதிரி பாருங்கள், இந்த அளவுக்கு திக்காக இருந்தால் போதும். ஒரு 1/2 மினிட்டில் நமக்கு இந்த மாதிரி திக்காக வந்துடும். ஸோ திக்காக வந்த உடனே நம்ம இந்த க்ரீம் சீஸ் போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம இந்த செடர் சீஸ் இருக்குல்ல, அதையும் போட்டுக்கலாம். எல்லாத்துக்கும் முக்கால்வாசி போட்டுட்டுங்க, கொஞ்சோண்டு கடைசி வச்சுக்கோங்க. கடைசியில் நம்ம மஃபினுக்கு மேலே கொஞ்சம் போட்டுக்கலாம். உங்களுக்கு சீஸ் எவ்வளோ வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம், உங்கள் இஷ்டம் தான். நமக்கு நிறையா சீஸ் வேணாலும் போட்டுக்கலாம். பசங்களுக்குனால நல்லா சீஸ் போட்டு கொடுக்கலாம். அந்த சூடுலே நமக்கு மெல்ட் ஆகிடுச்சு சீஸ் எல்லாம். ஸோ இப்போ மெல்ட் ஆன உடனே நம்ம இந்த மேக்ரோனி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை நம்ம அதில் போட்டுடலாம். அவ்வளோதான், இந்த மேக்ரோனி ரெடி ஆகிடுச்சு. இன்னும் ஜஸ்ட்டு நம்ம போய் பேக் பண்ணுறது தான். ரொம்ப ஈஸி தான். நீங்கள் இதை லெஃப்ட் ஓவர் மேக்ரோனி நீங்கள் பண்ணி வச்சுருந்தாலும் அது இருந்தால் கூட இதே மாதிரி பண்ணிக்கலாம்.
ரொம்ப ஈஸியாக ஆயிடுச்சு. ஸோ இதை மேக்ரோனும் போட்டு குக் பண்ண தேவையில்லை, ஜஸ்ட் அதை மிக்ஸ் பண்ணாவே போதும். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம பேக்கிங் பேனில் போய் நம்ம எடுத்து வைக்கிறதா. நான் பேக்கிங் பேனில் எடுத்துகிட்டு வரேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சு இந்த பேக்கிங் பேனில் வந்து நம்ம மேக்ரோனி எடுத்து போட்டுக்கலாம். நான் ஸ்கூப்பர் எடுத்துருக்கேன், நீங்கள் ஸ்கூப்பர் இல்லைனாலும் கரண்டியும் எடுத்துக்கலாம். நீங்கள் எல்லாத்துலேயும் ஃபில் பண்ணிவிடுங்க, ஒவ்வொரு ஸ்கூப் போட்டுக்கோங்க. நம்ம இது எல்லாத்தையும் ஃபில் பண்ணியாச்சு. ஃபில் பண்ணிட்ட அப்புறமா நம்ம கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்குங்க, அப்போ தான் நல்லா கேப் இல்லாமல் இருக்கும். நல்லா அமுக்கி விட்டுட்டா கையிலையும் அமுக்கலாம், நல்லா ஸ்பூன்லேயும் அமுக்கிக்கோங்க, நல்லா ஒரு மாதிரி ஷேப்பாக இருக்கும். நல்லா அமுக்கியாச்சு. இதுக்கப்புறம் மேலே கொஞ்சம் வந்து பிரெட் தூளை மேலே போட்டுக்கலாம். இப்போ எல்லாம் போட்டாச்சு. நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சீஸ் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதையும் நம்ம மேலே போட்டுக்கலாம். அப்போ தான் நல்லா சீஸ் மெல்ட் ஆகி நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஸோ சீஸும் பிரெட் தூளும் உங்களுக்கு எவ்வளோ வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ நான் அவனையும் ரெடி பண்ணிட்டேன். ஒரு 350 டிகிரி வச்சு ப்ரீ ஹீட் ஆகிடுச்சு. ஸோ இதை எடுத்துகிட்டு போய் நம்ம வைக்கிறதா ஒரு 20 மினிட்ஸ்க்குள்ளே ரெடி ஆகிடும். 20 to 30 மினிட்ஸ் டிபெண்ட்ஸ் உங்கள் அவன் எப்படி இருக்குன்ட்டு. நம்ம எல்லாமே இது ப்ரீ குக் பண்ணியிருக்கனால நம்ம எதுவும் குக் பண்ண தேவையில்லை. சீஸ் மெல்ட் ஆகிட்டு ஒரு ப்ரௌனாக வந்தாவே போதும் நமக்கு. நீங்கள் அந்த டைம் பார்த்துக்கோங்க. நான் இதை போய் அவனில் எடுத்து வச்சுட்டு வரேன். ஒரு 20 மினிட்ஸ் கழித்து வந்து காட்டுறேன் எப்படி ரெடி ஆகிடுச்சின்ட்டு. இதோ மஃபின் ரெடி ஆகிடுச்சு. எனக்கு ஒரு 25 மினிட்ஸ் to 30 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நல்லா ப்ரௌன் ஆன உடனே நான் எடுத்துட்டேன். ஸோ நீங்கள் உங்கள் அவனை பொறுத்து நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க. நான் இப்போ வந்து வேறு பிளேட்டில் வச்சுட்டு உங்களுக்கு திரும்பி ப்ரெசென்ட் பண்ணுறேன். இதோ மஃபின் மேக்ரோனி சீஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.